அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்க்க போறோம். ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லேருந்து கேட்குற ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டு. ஸோ கால்குலஸ் ஆஃப் ரெசிடியூஸ். ஸோ ரெசிடியூஸை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் போகிற வீடியோஸ் ரெகுலராக அப்டேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஒரு நோட் எடுத்து வச்சுக்கிட்டு கவனிங்க. ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் ஃபார்முலாலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஜென்ரலாக ரெசிடியூஸ் தியரம் என்ன பாருங்கள். Integral over closed contour f of z dz equal to 2 pi times sum of the residues. இங்க வந்து AKSR lies inside of the pole and contour C, where f is a meromorphic function. Residues தேரத்தில் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். f வந்து ஒரு meromorphic functions and only singularity வந்து போல்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிட்டு போல்ஸார் lies inside the contour C இருந்துச்சுன்னா integral over C f of z dz வந்து 2 pi times sum of the residues. ஸோ மொத்த ரெசிடியூஸுமே கண்டுபிடிச்சி ஆட் பண்ணி இன்ட்டு மல்டிப்ளை 2 pi போட்டிங்கன்னா இந்த இன்டெக்ரல் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இது ரொம்ப முக்கியமான தியரங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தான் கிளாஸ் கவனிக்கிறதுக்கு முன்னாடி நோட் போடுங்கன்றதுக்கு ரீசன் அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பேசிக் டெஃபினிஷன் பார்ப்போம். எ பாயிண்ட் வேர் எ ஃபங்க்ஷன் இஸ் நாட் அனாலிட்டிக் இஸ் கால்டு சிங்குலாரிட்டி. சிங்குலாரிட்டினா என்ன? எ பாயிண்ட் வேர் எ ஃபங்க்ஷன் இஸ் நாட் அனாலிட்டிக். ஸோ ஃபங்க்ஷன் வந்து எங்கே அனாலிட்டிக்காக இல்லையோ அந்த பாயிண்ட்ஸுமே நம்ம என்ன சொல்கிறோம், சிங்குலார் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து ஜென்ரலாக சிங்குலாரிட்டி நம்ம டிஃபைன் பண்ணுறோம். டைப் ஆஃப் சிங்குலாரிட்டி போட்டிங்கன்னா ரிமூவபிள் சிங்குலாரிட்டி, போல் ஆர்டர் 1 2 3 அண்ட் ஸோ ஆன் போயிட்டே இருக்கும். அப்புறம் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. ஓகே, ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். போல்னா ரிமூவபிள்னா எசென்ஷியல்னான்றது அப்படியே 1 by 1 சொல்லிட்டு வரேன். ஸோ அடுத்து இப்போ ரெசிடியூ ஃபார்முலா பார்த்துங்க. சிம்பிள் போலாக இருக்குது அப்படின்னா ரெசிடியூஸ் ஆஃப் எஃபர்ட் ஏ வந்து லிமிட் இசட் இன்ட்டு ஏ இசட் மைனஸ் எயின்ட் எஃப் ஆஃப் இசட். இது வந்து சிம்பிள் பாயிண்ட் சிம்பிள் போலுக்கு வந்து ரெசிடியூ ஃபார்முலா. ஓகே, ஹையர் ஆர்டர் போலுக்கு ஃபார்முலா பார்த்துங்க. ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இது, ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த பிடிஎஃப் வந்து நான் என்னுடைய டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் போட்டுருவேன். ஸோ வேணுன்றவங்க டெஸ்ட் பேட்ச் சீரீஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 5 புக்லெட் காம்போ ப்ரைஸ் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஆல்ரெடி 3 புக்லெட் ரிசீவ் பண்ணவங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணி இந்த 2 புக்லெட் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். ஓகே, அதாவது சொல்யூஷன் புக்லெட்டும் ஃபார்முலா புக்லெட்டும் 10 சாப்டர் இருக்கும். இப்போ ரெசிடியூஸ் ஆஃப் எஃப் அட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 by n minus 1 ஃபேக்டோரியல் லிமிட் z tends to a z power n minus 1 by derivative of n minus 1th derivative of this function z minus a whole power n into f of z. Okay, so 1 over n minus 1 factorial and limit of n minus 1th derivative of the function z minus a whole power n into f of z. இது வந்து ஹையர் ஆர்டர் போலுக்குங்க, ரொம்ப முக்கியம். போல் ஆஃப் ஆர்டர் 2, போல் ஆஃப் ஆர்டர் 3, அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து சிம்பிள் போலுக்கு எடுத்துக்கணும், z minus a into f of z. இப்போ ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட் ரெசிடியூ ஃபார்முலா பார்த்துக்கலாம். சப்போஸ் இப்போ f of z equal to p of z by q of z, where q of a is 0வா இருக்கும்போது ரெசிடியூஸ் அட் ஏக்கு பார்த்தீங்கன்னா p of a divided by derivative of q dash of a. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டுங்க, இதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்த பாயிண்ட் அட் இன்ஃபினிட்டிக்கு ரெசிடியூ என்னன்னா மைனஸ் சம் ஆஃப் ரெசிடியூஸ் ஆஃப் ரிமைனிங் போல்ஸ். பாயிண்ட் அட் இன்ஃபினிட்டியோடைய ரெசிடியூ வேணும்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு ரிமைனிங் போல்ஸ்லாம் கண்டுபிடிச்சி மைனஸ் டைம்ஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் போதுமானது. ஓகே, அடுத்து இது இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் இன்டகரல்ல இது ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 வந்து பைன்னு எழுதிக்கலாம். அதே போல் இந்த நோட்டேஷன் நீங்கள் பார்த்துட்டாவே அப்படியே கண்ணை முடிக்கிட்டு 2 pi divided by square root of a square minus b square போட்டுக்குங்க. mod a is greater than mod b. ஓகே, ஸோ இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் பார்ப்போம், ரெசிடியூஸ் கான்செப்ட் பேஸ் பண்ணி பார்க்குறது. ஓகே, இப்போ இங்கே எஃப் ஆஃப் இசட் பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனுக்கு 1 by z minus 2. ஓகே, இது எங்கே நாட் அனாலிட்டிக் அட் z equal to 2ல அன்டிஃபைன்ட் ஆகும். 2 போட்டு பாருங்களேன், 1 by 0னா இன்ஃபினிட்டிக்கு போயிடும். ஸோ இது வந்து அன்டிஃபைன்ட் அட் z equal to 2. அப்போ ரெசிடியூஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் z equal to 2க்கு நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது சிம்பிள் ஃபோர் ஃபார்முலா, இது என்ன போல் ஆஃப் ஆர்டர் 1, z equal to 2 இஸ் அ போல் ஆஃப் ஆர்டர் 1 இல்லைங்களா? அப்போ சிம்பிள் ஃபோர் ஃபார்முலா பாருங்கள், லிமிட் z tends to a z minus a into f of z. ஓகே, அப்போ இங்க பாருங்க சிம்பிள் போலோடைய டெஃபினிஷன் என்ன, லிமிட் z tends to 2 z minus 2 into f of z 1 by z minus 2. ஸோ கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும், நமக்கு 1 கிடைக்கும். ஓகே, அப்போ ரெசிடியூ வேல்யூ வந்து 1. அப்போ அந்த காட்சி ரெசிடியூ தியரம் என்ன சொல்லுது, இன்டெகிரல் ஓவர் f of z dz equal to 2 pi times possible residues of sum. அப்போ இங்க ரெசிடியூஸே நம்மளுக்கு 1 தான். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், 2 pi கிடைக்குங்க. இப்படியே கண்ணை முடிக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து 2 pi. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த ஃபங்க்ஷன் பாருங்களேன், f of z equal to z by z square plus 1. ஓகே, இப்போ z square plus 1 வந்து 0 பண்ணிங்கன்னா z equal to plus or minus i வரும். ஸோ அப்போ போல்ஸ் பார்த்தீங்கன்னா i மைனஸ் i, தே ஆர் சிம்பிள் போல்ஸ். அப்போ தனித்தனியாக நீங்கள் ரெசிடியூ ஃபைன் பண்ணணும்னு அர்த்தம். ரெண்டுமே சிம்பிள் போல் தான், ஏன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகலை. சிம்பிள் போனன்னு அர்த்தம், ரிப்பீட்டேஷன் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, அப்போ சிம்பிள் போல் ரெசிடியூ பாருங்க, ரெசிடியூஸ் ஆஃப் f of z at z equal to i க்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, லிமிட் z tends to i into z minus i, f of z என்னப்பா
பாருங்க z by z ஸ்கொயர் பிளஸ் 1 z பிளஸ் i இன்ட்டு z மைனஸ் ஐன்னு எழுதிக்கும். ஓகே, அப்போ z மைனஸ் ஐ கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், i டிவைட் பை 2iன்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து 1/2. ஓகே, ஒரு பாயிண்ட்டுக்கு 1/2. அப்போ இன்னொரு பாயிண்ட்டுக்கு என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். z ஈக்குவல் டு மைனஸ் ஐ போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், செக் பண்ணலாமா? அப்போ லிமிட் z டென்ஸ் டு மைனஸ் ஐ z பிளஸ் ஐன்னு ஆகிடும். எஃப் ஆஃப் இசட்னா z பை z பிளஸ் ஐ இன்ட்டு z மைனஸ் ஐன்னு வரும். கரெக்டுங்களா? இப்போ z பிளஸ் ஐ கரெக்ட் ஆகிடும். z ஈக்குவல் டு மைனஸ் ஐ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஐ டிவைட் பை மைனஸ் ஐன்னு வந்துடும். அப்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இதுவுமே உங்களுக்கு 1/2 தான். அப்போ ஆஃப் ப்ளஸ் ஆஃப் சம் ஆஃப் ரெசிடியூஸ் பண்ணும்போது வேல்யூ 1 வரும். அப்போ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ இது 1/2 ஸோ சம் ஆஃப் வேல்யூஸ் வந்து 1. அப்போ 2π டைம் சம் ஆஃப் த ரெசிடியூஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 2πi வரும். கரெக்டாக தானே? சம் ஆஃப் ரெசிடியூஸ்னா இதனோட வேல்யூ 1/2. பாயிண்ட் அட் z ஈக்குவல் டு 1/2க்கு 1/2. அதுக்கப்புறம் பாயிண்ட் அட் z ஈக்குவல் டு ஐக்கு பார்த்தீங்கன்னா 1/2. சம் ஆஃப் ரெசிடியூஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஜஸ்ட் ஆன்சர் வந்து 1ன்னு வந்துடும். 1/2 + 1/2 1. அப்போது 2πi நீங்கள் ஆன்சர் போட்டுக்கொண்டு தான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அதாவது ரீஜியன்ஸ் எல்லாமே நீங்கள் சர்க்குலர் ரீஜனாக தான் பார்க்குறீங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து mod z ஈக்குவல் டு 1 இதுக்கு ரீஜியன். ஸோ இதுக்கு ரீஜியன் பார்த்தீங்கன்னா இதுக்கு mod z ஈக்குவல் டு 1 எடுத்துக்கோங்க. ஓகே, ரெசிடியூ வந்து 0. என்ன ரீசன்றது நம்ம பார்ப்போம். mod z ஈக்குவல் டு 1க்கு. ஓகே, இது வந்து போல் ஆஃப் ஆர்டர் 2 இல்லைங்களா? போல் ஆஃப் ஆர்டர் 2. ஸோ பாருங்க, ஏன்னா z ஈக்குவல் டு 1 லைஸ் இன்சைடுன்றதால இப்போ போல் ஆஃப் ஆர்டர் 2 பாருங்க. z ஈக்குவல் டு 1 இஸ் அ போல் ஆஃப் ஆர்டர் 2. ஓகே, போல் ஆஃப் ஆர்டர் 2. அப்போ ஹையர் ஆர்டர்ஸ்க்கு ஃபார்முலா போறீங்க. ஹையர் ஆர்டர்ஸ் ஃபார்முலா என்ன, ரெசிடியூஸ் ஆஃப் f ஆஃப் z at z ஈக்குவல் டு 1 போட போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும், 1/n-1 ஃபேக்டோரியல். ஏன்னா 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதுங்க. பவரில் 2 டைம்ஸ் ரிப்பீட்டேஷன் இருக்கு. அப்போ 1/2 - 1 ஃபேக்டோரியல்னா 1 ஃபேக்டோரியல். லிமிட் z டென்ஸ் டு 1. n-1th டெரிவேட்டிவ். அப்போனா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் மட்டும் பண்ணால் போதும், d/dz. ஏன்னா 2 தான். அப்போ n-1 ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் இன்டூ z மைனஸ் ஹோல் பவர் n-னா இங்கே 2 இன்டூ f ஆஃப் z 1/z-1 அந்த ஹோல் ஸ்கொயர். இது கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ 1ஓட டெரிவேட்டிவ் வந்து உங்களுக்கு 0ங்க. அப்போ ரெசிடியூ வேல்யூனா அது 0. ஒன்ஸ் ரெசிடியூனா 2π டைம்ஸ் சம் ஆஃப் ரெசிடியூஸ்னு ஆகிடும், 0 ஆகிடும். ஓகே, ஸோ இது பாருங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் ஒன்று. ஜென்ரலாக நீங்கள் ரெசிடியூ கண்டுபிடிக்கிறீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z இந்த சீரிஸ் எக்ஸ்பென்ஷன்லாம் பார்த்துடணும். இப்போ mod z ஈக்குவல் டு 1 தான். e power z 1 + z + z² by 2 ஃபேக்டோரியல் அண்ட் ஸோ ஆன். ஸோ 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட்டு நான் தனியாக ரெடி பண்ணிட்டேங்க. ஸோ இமீடியட்டாக அதை புக் பண்ணி படிங்க. ரொம்ப ஒர்த்தான புத்தகம், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த காம்போ புக்லெட் இருக்குல்ல, இந்த 5 புக்லெட் காம்போ கூட அந்த ஃபார்முலா புக்லெட் உங்களுக்கு சேர்த்து அனுப்பிடுவேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் 3 புக்லெட் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு இந்த 2 புக்லெட் ரிசீவ் ஆயிருக்காது. இது சொல்யூஷன் புக்லெட்டும் ஃபார்முலா புக்லெட். இது நீங்கள் தனியாக பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃபீஸ் கன்செக்ஷன் இருக்கு. ஸோ ஃபார்முலா புக்லெட், சொல்யூஷன் புக்லெட் ரெண்டுமே தனியாக பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ காம்போ வாங்குறவங்களுக்கு அது தனி ஃபீஸ். ஓகே, ஃபைன். இப்போ ஜென்ரலா e power z எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்கும், e power z ஈக்குவல் டு 1 + z + z² by 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். இப்போ z² டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 1/z கோஎஃபிஷியன்ட் மட்டும் பொறுக்குங்க. ஏன்னா z ஈக்குவல் டு 0 தானே நம்மளுக்கு போல் ஆஃப் ஆர்டர் 2. அப்போ z ஈக்குவல் டு 1/2க்கு z ஈக்குவல் டு 0க்கு நீங்கள் ரெசிடியூ கண்டுபிடிக்கணும்னா எந்த ஒரு சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் எடுத்துக்கிட்டாலும் பாயிண்ட் அட் 0ல ரெசிடியூ மட்டும் நீங்கள் கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும். ஸோ வேல்யூ வந்து 1ங்க. அப்போ ரெசிடியூ வேல்யூ 1னா அப்போ 2π தான் என்னது உங்களோட இன்டெக்ரல் வேல்யூஸ் வரப்போகுது. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளத்துக்குலாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் ரெசிடியூஸை ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ ரெசிடியூஸ் ஆஃப் 1/z² at z ஈக்குவல் டு 0ன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ போல் ஆஃப் ஆர்டர் 2னா உங்களுக்கு ரெசிடியூ ஆகிடும், 0 ஆகிடும். ஏன்னா நியூமரேட்டரில் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வந்துடும். அதனால கண்ணை முடிட்டு போட வேண்டியதான். ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. போல் ஆஃப் ஆர்டர் என்னுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கு நோட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் கிளாஸ்க்கு வச்சா தான் அடுத்தடுத்து டக்குனு உங்களுக்கு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஐடியா வரும். நம்பர் ஆஃப் போல்ஸ் எவ்வளோங்க இருக்கும், இது டினாமினேட்டர் 0 பண்ணுங்க. z² + 1 ஈக்குவல் டு 0னா z ஈக்குவல் டு +or-. இதுக்கு ரெசிடியூ தனித்தனியாக ஃபைன் பண்ணி சொல்லுங்க. ரெண்டுத்துக்குமே ரெசிடியூ சொல்லுங்க. ரெசிடியூஸ் ஆஃப் e power z by z at z ஈக்குவல் டு 0 கேட்குறாங்க. ஸோ z ஈக்குவல் டு 0 இஸ் அ சிம்பிள் போல் இல்லையா? அப்போ ரெசிடியூ கண்டுபிடிங்க. ரெசிடியூஸ் ஆஃப் f ஆஃப் z at z ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா சிம்பிள் போல். அப்போ லிமிட் z டென்ஸ் டு 0 z இன்டு f ஆஃப் z e power z by z. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா e power 0 வேல்யூ நாங்கள் 1. அப்போ ஆன்சர் வந்து 1. ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த இன்டெக்ரல் வேல்யூ கேட்டாங்கன்னா உங்களுக்கு 2πi. ஸோ ஜென்ரலாக நீங்கள் வந்து இது போல் ஒரு கொஷினை அப்ரோச் பண்ண போகிறீங்க காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷனை. ஃபஸ்ட்டு போல் ஐடென்டிஃபை பண்ணணும், அப்புறம் ரெசிடியூஸை அப்ளை பண்ணணும். ரெசிடியூஸ் என்னென்ன ரெசிடியூஸ் சிம்பிள் போல் ஆஃப் ஆர்டர் என்ன அது போலாம் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெசிடியூஸை ஃபைன் பண்ணி காட்சி ரெசிடியூஸ் தேரத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் தேரம் கிடச்சிரும். ஓகே.
ஸோ இதாங்க ஃபைனல் டிப்ஸு. ஃபர்ஸ்ட் வந்து போல்ஸை இது பண்ணணும். அது வந்து சிம்பிள் போலா இல்லை ஹையர் ஆர்டர் போலான்னு பார்க்கணும். டெரிவேட்டிவ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஹையர் ஆர்டர் போல் கண்டுபிடிச்சிட்டு ரெசிடியூஸ் ஜென்ரலாக ரெசிடியூன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z - a. ஆல்ரெடி நான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். ரெசிடியூஸ் நத்திங் பட் அன் அமௌண்ட் ஆஃப் அன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் which fails to be analytic at z equal to a. ஓகே, ஸோ அமௌண்ட் ஆஃப் அ ஃபங்க்ஷன் which fails to be analytic at a அப்படின்றது தான் ரெசிடியூ அட் ஏன்றது. ஸோ அது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெஃபினிஷன் என்னுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ நிறைய ப்ராப்ளம் வந்து நான் நிறையா சால்வ் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுக்க போகிறேன். என்னோட டெஸ்ட் பேட்சில் அதாவது நீங்கள் வந்து ஒரு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸை நீங்கள் மீட் பண்ணுவீங்க என்னுடைய டெஸ்ட் சீரியஸில். ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கு ரெடியாக இன்னும் இப்போ என்னுடைய கிளாஸஸ் கவனிக்கிறீங்களா? இது ஓரியன்டான கான்செப்ட் ரீச் ஆயிடுச்சா? டக்குன்னு என்ன பண்ணோம், அந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் 3 புக்லெட் வரும். அந்த 3 புக்லெட் எடுத்து வச்சு டக்குன்னு படிக்கணும். ஓகே, ஸோ அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். கொஸ்டின் போட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடணும். ஓகே, ஃபார்முலா கலெக்ஷன்ஸ்லாம் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துடணும். இன்னைக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஸோ செம்மையாக இருந்தது சார். லாஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த புக்லெட்டை சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்தாவே படிச்சது எல்லாமே நம்மளுக்கு ரீகால் ஆகிடும். அந்தளவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப எஃபோர்ட் போட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுடைய ப்ரெசன்ஸே எனக்கு தேவை. நீங்கள் வாங்கிட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதே போல் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் டெய்லி டெஸ்ட் வைப்பேன். அப்போ டெஸ்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகே, பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி நான் வெட்னஸ்டே சண்டே சொல்லியிருந்தேன். வெட்னஸ்டே வந்து நிறைய பீப்புள்ஸ் அவங்களால கரெக்டாக கொண்டு வர முடியல டெஸ்ட்டுக்குள்ளே. ஸோ அதனால் சண்டே கொடுத்து 1 வீக் டைம் பீரியடில் அவங்க என்ன ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலான்னு இருக்கேன். இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 189 கேண்டிடேட்டில் டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் இருக்கிறவங்க 75 வந்து டெய்லி ப்ரெசென்ட் ஆயிடுறாங்க. அதாவது டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிடுறாங்க. இந்த 75ல் 40 கேண்டிடேட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35+ ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதில் வந்து 30 கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக 45 கிட்ட ஓடியாந்துடுறாங்க. ஸோ மீதி இருக்கிற இந்த சொச்சம் இந்த 35 கேண்டிடேட் நான் என்ன பண்ணணும், கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி அவங்க சப்ஜெக்ட்குள்ளே கொண்டு வரணும். ஸோ அதுக்கு தான் வந்து நான் சண்டே டெஸ்ட் கொண்டு போயிட்டேன். ஸோ வேணுன்றவங்க இந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ், அதுக்கப்புறம் ஃபார்முலா புக்லெட்டு, ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் இதை வாங்கி வச்சுக்கிட்டு படிங்க. இது ஃபுல் காம்போ ப்ரைஸ் வந்து நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ஃபுல் மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு நான் என்ன பண்ணிடுவேன், டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயாக கொடுத்துருவேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. என்னுடைய கிளாஸஸ் டெய்லி மார்னிங் ஈவினிங் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதை ரெகுலராக ஃபாலோங்க. இதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோஸ் போடுவேன், விடவே மாட்டேன். அவ்வளோ வீடியோஸ் கொடுத்துட்டே வருவேன். ஸோ நீங்கள் என்னுடைய வீடியோ பிளேலிஸ்ட்டை ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. டெய்லி நோட் போட்டுக்குங்க. வீடியோ கிளிக் பண்ணாவே நீங்கள் நோட் எடுத்து வச்சுட்டு தான் கிளாஸ் கவனிக்கணும். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.